வெல்கம் டு சேனல் எம்ஏ மீடியா மார்க்கெட்டிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பஸ் மாடல் வந்து ஃபோர்ஸோட ட்ராவலர் மோனோ பஸ் வெர்ஷனுங்க. இந்த பஸ்ஸோட ஏற்கனவே ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம், ரிவ்யூ வீடியோ பார்க்க போகிறோம். உண்மையாகவே பஸ் சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து வைடு விண்ட்ஸ்க்ரீனோட விண்ட்ஷீல்டோடு இருக்கிற ஃப்ரண்ட்டு. ஸோ அதே மாதிரி சைடு பார்த்திங்கனாலும் ரொம்ப சூப்பர். 33 சீட்டர் மோனோ பஸ். இதுக்கு ஏன் மோனோ பஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, பேர்லேயே சொன்ன மாதிரி இதை வந்து சிங்கிள் சேஸ், அதாவது மொனோக் சேஸில் பில்ட் பண்ண பாடிங்க. கார் மாதிரி கிட்டத்தட்ட மற்ற பஸ் லாரி மாதிரி சேசிஸ் தனியாகவும் பாடி தனியாகவும் கிடையாது. இது வந்து சிங்கிள் சேஸ் பஸ். அதனால தான் இதுக்கு வந்து ஃபோர்ஸ் ட்ராவலர் மோனோ பஸ் அப்படின்னு இதுக்கு நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நேமுக்கு ஏற்ற மாதிரியே பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எப்படி சொல்கிறது, ரைடோட கம்ஃபர்ட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த பஸ்ஸோட டீட்டெயில் ரிவ்யூ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லைக் ஃப்ரம் ஸ்டேரிங் என்ன டைப், பிரேக்ஸ் எந்த மாதிரி, இதோட வீல்ஸ் அண்ட் டயர்ஸ் என்ன ஸ்பெசிஃபிகேஷன், டைமென்ஷன்ஸ் என்ன, வெயிட் கெப்பாசிட்டி, அப்புறம் சீட்டிங் கெப்பாசிட்டி, இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற இந்த சேல்ஸ் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்காக கேட்டுக்கலாம், காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட சேஃப்டி சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்துருக்கிறது வந்து ஒரு கிளாஸ், அதை வந்து பிரேக் பண்ணி நீங்கள் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஹேமர் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரியர் எண்டுங்க. நிறைய பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா ரியர் அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கஸ்டமைஸ்டு பண்ண வண்டியில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் கம்பெனி பில்ட் யூனிட்லேயே இது பார்த்திங்கன்னா வண்டியோட டூல் கிட், ஜாக்கி, அதாவது பங்க்சர் ஆகிடுச்சுன்னா ஜாக்கி லிஃப்ட் பண்ணுறதுக்கு, பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு, இல்லை நான் வாட்டர் கேன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறேன் வித் லைட் சிஸ்டம், அதாவது ஓப்பன் பண்ணவே லைட் ஆன் ஆகிற மாதிரி. ஸோ இது வந்து கார் மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனும் யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸுமே நல்லா இருக்குது. ரெண்டாவது படி பார்த்திங்கன்னா டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஸ்கேனியா, மெர்சிடிஸ் பென்ஸ், வோல்வோவில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு டீட்டெயில்டான வியூ. ப்ளஸ் சீட்டில் நீங்கள் பார்க்கலாம் 2 நாப் இருக்குது, ஹைட்டும் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. பிரேக் பற்றி சொல்லணும்னா யூனி பூஸ்டருங்க. 21 டைம்ஸ், அப்போ 1:8 விட 1:20 டைம்ஸ் அதிகமான ஒரு பவர் இருக்கிற ஒரு பூஸ்டருங்க அது. அப்புறம் இந்த ஃப்ரண்ட் எண்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா யூட்டிலிட்டிஸும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணுவோம் ஒரு டிரைவர், அதாவது வந்து ஃப்ளூயிட்ஸ் பார்ப்பாங்க, ஸ்டேரிங் ஃப்ளூயிட், பிரேக் ஃப்ளூயிட், அப்புறம் இன்ஜின் ஆயிலோட கண்டிஷன்ஸ், இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா. இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி முன்னாடியே வச்சுருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கீழே வந்து அலன் கீ இருக்குது, அதை ரெண்டு இடத்துல அதை கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் இந்த செக்ஷன் இப்போ நீங்கள் பார்த்துருக்க அந்த பிரேக் ஃப்ளூயிட், அப்புறம் உள்ள வைப்பர் பிளேடுக்கு வர வாட்டர் டேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து பவர் ஸ்டேரிங்கோட ஃப்ளூயிட், அப்புறம் ரேடியேட்டரோட செக்ஷன், அப்புறம் அங்கே வந்து ஃபியூஸு, அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் வந்து இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறதுக்கான அந்த நாப், இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் போதும். ஸோ ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் அவங்க எல்லாமே, ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் அப் டு லெவல் இருக்கா, இல்லை டாப் அப் பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து ஒரு ஜஸ்ட் இன் செகண்டில் அப்படி பார்த்துக்கலாம். மற்ற பஸ் மாதிரிலாம் கிடையாது. மற்ற பஸ்ஸில் எங்கே போய் பார்க்குறது, கஸ்டம் பில்ட் வண்டியில் 22 சீட்டர்லாம் பார்த்திங்கன்னா எங்கே போய் பார்க்குறதுனே தெரியாது, அந்தளவுக்கு டஃப்பு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, கார் மாதிரி நம்ம எப்படி பேனட் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோர்ஸ் மோனோ பஸ்ஸில் ஈஸியாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் அவங்க எவ்வளோ ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு. ஜஸ்ட் அந்த அலன் கீ யூஸ் பண்ணி அந்த 2 கீஸையுமே வந்து லாக் பண்ணிட்டா கம்ப்ளீட்டாக வந்து லாக் ஆகிடும். அப்புறம் நம்ம ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஒவ்வொரு விஷயமே நம்ம ஃபோர்ஸ் மோனோ பஸ்ஸில் வந்து ரொம்ப யோசித்து தான் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டர்ட் என்னவோ அதை வந்து மனசில் வச்சு தான் இந்த பஸ்ஸை டிசைனே பண்ணியிருக்காங்க. நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்களா, இது பெரிய விண்ட்ஷீல்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கேனியா, யூரோ ட்ரக் சிமுலேட்டர் விளையாடுறவங்களுக்கெல்லாம் தெரியும், அதில் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஸ்கேனியா, வோல்வோ ட்ரக்ஸில் வந்து இந்த மாதிரி கர்வ்டு ஃபுல் விண்ட்ஷீல்டு கொடுப்பாங்க. இது வந்து வியூவுக்கு வந்து உள்ளே உட்காந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். அதாவது எல்லாமே பார்க்கலாம், எந்த ஒரு இடமே மிஸ் ஆகாது. அதேமாதிரி நீங்கள் சைட் வியூ மிரர்ஸ் மட்டும் பாருங்கள், 4 இருக்குது. ரைட் மிரர், லெஃப்ட் மிரர், அப்புறம் மேலே டாப் ஓவர், அப்புறம் உள்ள சென்டர் மிரர். ஸோ அந்த அளவுக்கு என்ன வியூஸ் எல்லாம் தெரியணும், டைமென்ஷன்ஸ் எல்லாம் எங்கெங்கே தெரியணும், பிளைண்ட் ஃபோல்டு எங்கேயுமே வந்துடக்கூடாது, பிளைண்ட் ஏரியாவே இருக்கக்கூடாது, கவரேஜ் ஆகணும், மற்றவங்க சேஃப்டிக்கும் ரொம்ப பார்த்து தான் இந்தளவுக்கு மிரர்ஸ், சைட் மிரர்ஸ், மேலே இருக்கிற டாப் மிரர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வைப்பர் பிளேட் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த வைப்பர் பிளேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
செக்ஷனல் டைப் பட்டர்ஃப்ளை டைப் இதுங்க. மற்ற இதிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக பேரலல் டைப் கொடுப்பாங்க ஸ்வீப்பு. அது வந்து ரொம்ப டேஞ்சர். இப்போ நான் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு நடுவில் அந்த டிரைவர் போர்ஷனில் கேப் விழுந்துடும். அப்புறம் வாட்டர் ஃப்ளோவும் வந்து இந்த பக்கம் விழுந்துட்டுருக்கும். பட் இது ஸ்வீப் பண்ணால் ஃபுல் விண்ட்ஷீல்டு வந்து ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் வந்து க்ளீனாக இருக்கும். ஈவன் ஃபார் பேசஞ்சர்ஸ் உள்ள லாஸ்ட் ரோவில் உட்காரவங்க கூட முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயம்லாம் கிடையாது. இது வந்து இந்த சிஸ்டம் வந்து மற்ற பேரல் ஸ்வீப் விட கொஞ்சம் காஸ்ட்டு தான். பட் அதையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வைப்பர் பிளேடு மேலேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜெட் நாசில் இருக்குது. 2 ஒரு வைப்பருக்கும் 2. ஸோ மொத்தம் 4 ஜெட் நாசில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. ஸோ இது காரோட சிஸ்டம் மாதிரி தான். ஸோ வைப்பர் கூடிய ஃப்ரண்ட் எண்ட்லேயும் பேக் எண்ட்லேயும் பார்க்கலாம் நீங்கள் எப்படி செக்ஷனல் ஸ்வீப் ஆகுதுன்னு பட்டர்ஃப்ளை டைப்பில். ஸோ இது வந்து கிளியராக வந்து ஒரு வியூவை கொடுக்கும் டிரைவருக்கு, ஈவன் ஃபார் தி பேசஞ்சருங்க. அப்புறம் இது வந்து 3200 cc இன்ஜின் இந்த பஸ்ஸில் எக்யூப் ஆகிருக்கு. அது இல்லாமல் 115 ஹெச்பிங்க. ஸோ அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 ஹெச்பி 115 ஹெச்பி அட் 2800 RPM. ரொம்ப சூப்பரான விஷயங்க. டயர்ஸில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ். ஆமாங்க, இப்போ நான் சொன்னது உண்மை தான், நீங்கள் கேட்டதும் நிஜம் தான். இது வந்து டியூப்லெஸ் டயருங்க. நம்பவே முடியல. அதாவது எப்படி சொல்கிறதுனா காரே தான். ஸோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, உள்ளே இருந்து கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டேரிங் திருப்புறதுலேயே உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு எஃபர்ட்டுமே போட மாட்டார். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ரிவர்ஸ் எடுக்கிறாருன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக திரும்புது வண்டி. நானுமே ஓட்டி பார்த்தேன், நம்மளோட ட்ரெய்லர் வீடியோவும் இருக்கும். அவ்வளோ ஸ்மூத்துங்க. கிட்டத்தட்ட இந்த வண்டியை ஓட்டுறப்ப எனக்கு என்ன ஃபீலிங் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டொயோட்டோ இன்னோவா ஓட்டின மாதிரி தான் ஒரு ஃபீல். ஒரு மினி பஸ் ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே கிடையாதுங்க. அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. சீட்ஸ் சொல்லவே வேண்டாங்க. இது 33 சீட்டர் பஸ். சீட்டில் என்ன அவ்வளோ சூப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இது வந்து 18 டிகிரியில் ரிக்ளைன் ஆகிருக்கும். லம்பர் சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். கார்லாம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு லம்பர் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதை வந்து இது இன்பில்ட்டாகவே பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் பின்னாடி அந்த பேக் போனுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டு கொடுத்து கம்ஃபர்ட்டாக வச்சுக்கோ வழி இல்லாமல். அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு எமர்ஜென்சி ஸ்விட்சுங்க. இந்த எமர்ஜென்சி ஸ்விட்ச் எதுக்குன்னு கேட்டுட்டிங்கன்னா, இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி நம்ம வந்து அதை ப்ரெஸ் பண்ணுனா போதும், ஒரு SOS அலர்ட் வந்து இந்த பஸ்ஸோட ஓனருக்கோ இல்லை மேனேஜருக்கோ, அந்த ட்ராவல்ஸோட மேனேஜருக்கும் வந்து ஒரு அலர்ட் போயிடும். அதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க. அப்புறம் சேஃப்டி டோர் பார்த்திங்கன்னா ஃபுல் டோர், ஹாஃப் டோர்லாம் கிடையாதுங்க, ஃபுல் டோர் வித் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் உங்கள் அங்கேயே வச்சுருக்காங்க. கீழே ஹேண்ட் ரெயில் இருக்குது, ஹேமர் இருக்குது எடுத்து பிரேக் பண்ணுறதுக்கு. அதுபோக இந்த எமர்ஜென்சி பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக, அதாவது இந்த கம்பெனி பில்ட் யூனிட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. வெளியே பார்த்த மாதிரியே உள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் இருக்குது. அதாவது உள்ளே நம்ம அலர்ட்டாக இருந்தால் நம்ம உள்ளே உடச்சி ஓப்பன் பண்ணலாம். இல்லை இன்கேஸ் ஆஃப் பெரிய ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா வெளியிருந்து பீப்புள்ஸுமே, வெளியிருக்க மக்களும் கூட இதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறவங்கள காப்பாற்றலாம். ஸோ அந்த ஒரு இதில் தான் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி டோர் மட்டும் இல்லைங்க, மேலே பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டாப்பில் வந்து உங்களுக்கு ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்லைட் டைப், அதாவது புஷ் டைப். நீங்கள் புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து வென்டிலேஷன் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டாகவும் மாறிடும். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு எமர்ஜென்சி கால் பட்டன். அப்புறம் ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம் இருக்குது. இது வந்து ரொம்ப சூப்பரான சிஸ்டம். இது வந்து மேண்டேட்ரிங்க. இதே இப்போ இந்த 22 சீட்டரில் கஸ்டம் பில்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதிலலாம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் கிடையாது. அதில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு அலாரம் சிஸ்டமெல்லாம் இருக்காது. ரொம்ப பாருங்கள், இது ஒரு கன்வீனியன்ட், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். டோர்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெவியாகவே இருக்காது. ரொம்ப ஒரு சின்ன ஒரு இது புஷ் பண்ணால் போதும். வாங்க இப்போ வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வண்டி பற்றி மேலும் பல விவரங்களை தெரிந்து கொள்ள அந்த கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்க காண்டாக்ட் பர்சனோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அவங்கள கூப்பிட்டிங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் லைவாகவே செக் பண்ணலாம். டெமோ எடுத்துகிட்டு வர சொல்லி இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் லைவாக செக் பண்ணலாம். தேங்க்யூ.